வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். 2025 முதல் 26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தை ராஜ்யசபாவில் தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், மத்திய பட்ஜெட் டெல்லி சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையை மேம்படுத்துவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறி வருகிறார். ஆனால் மத்திய அரசின் மூலதன செலவுகள் மற்றும் மாநிலங்களுக்கான மானிய உதவிகளை குறைத்துள்ளார். இது மோசமான பொருளாதார நிர்வாகம் என்று தெரிவித்தார். சென்னையில் நடிகர் விஜயை பிரபல அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கிறது. இந்த சந்திப்பை தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஏற்பாடு செய்ததாகவும் 2026 தேர்தல் கூட்டணி மற்றும் செயல் திட்டம் குறித்து இந்த சந்திப்பில் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. புதுடில்லி சட்டசபை தோல்வியை தொடர்ந்து பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 30 பேர் காங்கிரசுக்கு தாவ இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை இறுதியானது அல்ல, நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று முதல்வரை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி குறித்த கருத்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், காந்தி நோட்டு கள்ள ஓட்டு, இதுதான் திமுகவின் வெற்றி என விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் இந்தியா வங்கதேசம் எல்லைகள் ரேடியோ அலைவரிசையை பயன்படுத்தி சங்கேத குறியீடுகளுடன் பெங்காலி, உருது, அரபிக் மொழிகளில் தகவல்கள் பரிமாறப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பயங்கரவாதிகளின் முயற்சியா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப் போவதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். எந்த நாட்டிற்கு என்பது பற்றி அவர் கூறவில்லை. இருப்பினும் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளிடமிருந்து அதிக அளவில் எஃகு மற்றும் அலுமினியத்தை அமெரிக்கா இறக்குமதி செய்வது பலரும் அறிந்தது. பென்டகனில் நடந்துள்ள நிதி முறைகேட்டை கண்டறிவதற்காக சிறப்பு அரசு பிரதிநிதியாக எலான் மஸ்கை நியமிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். சிலி நாட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீ பல்வேறு இடங்களில் பரவி வரும் நிலையில் அந்நாட்டு அதிபர் கேப்ரியல் போரிக் அவசர நிலையை அறிவித்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா சதம் விளாச இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடரை 2-0 என கைப்பற்றியது இந்தியா. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.